மக்களே, சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி டாப் 5 தமிழ் டப்பிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5 வந்து துப்பாட்டி. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் வந்து 6.9. இதை சட்டுர்வேடி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கஜோல், கீர்த்தி அண்ட் ஷகீர் ஷேக் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். அதாவது ஷகீர் வந்து நம்ம கீர்த்தியை வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அடிச்சுட்டே இருக்காங்க. டொமஸ்டிக் வைலன்ஸ்னால அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. கீர்த்திக்கு இன்னொரு ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கீர்த்தி மேலே ரொம்ப பொறாமையில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கஜோல் வந்து இது போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி இந்த இதுலேருந்து காப்பாற்றுறாங்கன்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன். ஸோ ஷகீர் வந்து ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் உடையவர், ரொம்ப இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ அந்த பணக்கார முதலிக்கிட்ட இருந்து எப்படி ஒரு அப்பாவி பெண்ணை வந்து அவரை மாட்டி வச்சு காப்பாற்றுறாங்கன்றது தான் இந்த ஒன்லைன் ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். நம்பர் 4 வந்து சத்யபாமா. இது அமேசான் பிரைமில் இருக்குது. IMDb ரேட்டிங் வந்து 6.9. டைரக்டர் சுமன். இதில் ஆக்டர்ஸ் யார் நடிச்சிருக்காங்கன்னா காஜல், நவீன், பிரகாஷ்ராஜ், நாகினிடுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். ACPயாக நம்ம காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஷீ சேஃப் ஆப் அப்படின்னு ஒரு உமன் லேடிஸ்க்காக ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப் மூலயமா ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் அடிக்கிறாருன்னு கால் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வார்ன் பண்ணி அமுச்சு விட்றாங்க. இன்னொரு நாள் கால் வருது, பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதையே. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அப்புறம் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் மூவி நம்ம அமேசான் டைமில் இருக்குது. சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு த்ரில்லிங்கான எஜில் இருக்கும் படம் மூவி. ஸோ மறக்காமல் பாருங்கள். நம்பர் 3 வந்து மது பட்லரான ஒரு மூவி இருக்குது. அது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDb ரேட்டிங் வந்து 7. இதை வந்து ரித்திஷ் ராணா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ஸ்ரீ சின்ஹா, சத்யா, ஃபரியா, சுனில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இந்த கடத்துவாங்கல்ல, யாரெல்லாம் கடத்துகிறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி சீக்ரெட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துட்டு வருவாங்க. ப்ளஸ் அவங்க ஒரு அமௌண்ட் கேட்பாங்கள்ல, அதுலேருந்து சில பேரை கூட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்க கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு அப்புறம் போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள காப்பாற்றுற மாதிரி 2 பக்கமும் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டைம் அவங்கக்கிட்டே இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் ஸ்டோரி. செகண்ட் இடத்துல வந்து பிளிங்க். இது அமேசான் பிரைம் ஆஹா OTTயில் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் வந்து 7.3. டைரக்டர் வந்து ஸ்ரீநிதி. இதில் வந்து தீக்ஷித், சைத்ரா, கோபாலகிருஷ்ணா, மந்த்ரன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டைம் ட்ராவல் பற்றின மூவி இது. த்ரூ ஐ ஊற்றின பிறகு இவங்க டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு லூப் மாதிரி ஹீரோவுக்கு வந்து நிறைய அன்னோன் பர்சன்ஸாக பார்த்துட்ருக்காரு. ஏன் பார்க்குறாரு எதுக்குன்னு தெரில. பட் நிறைய அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வராங்க, நீ யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துருப்பார். அவர் இன்னும் இறக்கலை, அவர் எப்படி இறந்தார், இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லி ரொம்ப அன்னோன் நியூஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு அங்கிள் வந்து இவர்கிட்ட பேசுவார். இவர் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டார். அப்புறம் அந்த ஐ கொடுத்தோடனே அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் எப்படி இறந்தார், இப்போ அவர் அப்பா எங்கே இருக்காருன்ற கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம் ட்ராவலில் பற்றின ஒரு ஸ்டோரி. பட் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். கடைசியில் அந்த அன்னோன் பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு லூப் மாதிரி கலெக்ட் ஆவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டோரி. நம்ம அமேசான் பிரைம் அண்ட் ஆஹா OTTயில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ஒரு லாஜிக்கலாக ஒரு டைம் ட்ராவல் பார்க்குற மாதிரி படம். ஸோ டைம் ட்ராவல் பற்றின படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மூவி கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். நம்பர் 1 வந்து செக்டர் 36. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஸ்டோரி. ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் வந்து 7.4. இதை டைரக்ட் பண்ணவர் வந்து ஆதித்யா. விக்ரம், தீபக், ஆகாஷ், தர்ஷன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, செக்டர் 36ன்னு சொல்லி ஒரு சேரி மாதிரி இருக்குது. அங்கே நிறைய குழந்தைங்க வந்து தொடர்ந்து மிஸ் ஆகிட்டே வராங்க. பட் அவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸில் வந்து நிறைய பேர் கொடுத்தாலும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பொண்ணே வந்து கடத்திட்டு போவாங்க. இவர் கடத்திட்டு போகும்போதே கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அவருக்கு அப்போ தான் தோணுது, நம்மள மாதிரி தானே மற்றவங்களுக்கும் பெயின் இருக்கும், நம்ம பொண்ணை காண போகும்போது எப்படி துடிச்சோமோ அந்த மாதிரி தானே இருக்கும்னு சொல்லி இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த கேஸை டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கேஸை டீல் பண்ணும்போது இவர் சந்திக்கிற இன்னல்களும் அதுக்கடுத்து உள்ள இன்ஃபர்மேஷனும் இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போக விடாமல் தடுக்கிறதுக்கான ரீசனும் இவர் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஒரு சஸ்பென்ஸ் ஏஜ் த்ரில்லர் தான் இந்த மூவி. ஸோ
ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மேலும் இந்த சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.